வணக்கம் கோபாலகிருஷ்ணன். திருப்பூர் அருகே செய்தியாளர் கொடூரமாக தாக்கப்பட்ட விவகாரத்தில் 2 குற்றவாளிகள் போலீசார் விசாரணையில் இருந்து தப்பிக்க முயன்ற போது இருவரும் கீழே விழுந்ததில் கால் முறிவு ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது போலீசார் அழைத்துச் சென்றுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகாவில் தனியார் செய்தி தொலைக்காட்சி சேனலில் தாலுகா செய்தியாளராக பணியாற்றி வருபவர் நேசப்பிரபு. இவர் காமநாயக்கன்பாளையம் கிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள தோட்டத்து வீட்டில் தனது பெற்றோருடன் வசித்து வந்த நிலையில் கடந்த புதன்கிழமை 10 பேர் கொண்ட மர்ம நபர்களால் சரமாரியாக வெட்டியதில் படுகாயங்களுடன் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வழக்கு தொடர்பாக குற்றவாளிகள் சரவணன் மற்றும் பிரவீன் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இவர்கள் இருவர் மீது ஏற்கனவே கொலை, கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இருப்பது போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் போலீசார் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் விசாரணை செய்வதற்காகவும் தாக்குதலுக்கு பயன்படுத்திய ஆயுதங்களை விட்டுச் சென்ற இடத்தை காண்பிப்பதற்காக குற்றவாளிகள் இருவரையும் போலீசார் இன்று காலை அழைத்துச் சென்ற போது போலீசார் பிடியில் இருந்து இருவரும் தப்பிச் செல்ல முயன்ற போது கால் தவறி விழுந்ததில் கீழே இருவரும் விழுந்ததில் இருவருக்கும் இடது காலில் முறிவு ஏற்பட்டது. இதையடுத்து இருவரையும் போலீசார் சம்பவம் நடைபெற்ற கிருஷ்ணாபுரம் பகுதியிலிருந்து திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது இருவரையும் விசாரணைக்காக அழைத்து சென்றுள்ளனர்.